السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய வகுப்பின் முதல் பாடம் அல் அன்வாருல் அஸரியத்து ஃபி ஸஹீஹி அஹ்பாரில் ஹயாத்தில் பர்ஸஹியா, திரை வாழ்க்கை தொடர்பான ஆதாரபூர்வமான செய்திகள் கொண்ட பாடநூலை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த பாடநூலிலிருந்து கடந்த வகுப்புகளாக நாம் பார்த்து வரக்கூடிய செய்திகள் மன்னரை வாழ்க்கையில் தண்டனை ஏற்படுதல் அல்லது இன்பமாக வாழ்தல் என்பது உடலுக்கும் உயிருக்கும் சேர்த்தே நடைபெறும் என்பதற்கான மூத்த அறிஞர்கள் கூறக்கூடிய ஆதாரங்களை நாம் பார்த்து வருகிறோம். இதற்கு முந்தைய வகுப்புகளில் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸ்களிலிருந்தும் ஆதாரங்களை நாம் படித்திருக்கின்றோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். قال ஷேகுனா அல் அல்லாமத்து, எங்களுடைய ஷேக் அல்லாமா பேரறிஞர் முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உதைமின் ரஹ்மஹுல்லாஹ், முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உதைமின் ரஹ்மஹுல்லாஹ் ஃபி ஷர்ஹில் அகீதத்தில் வாசித்திய்யா என்ற நூலில் கூறுகிறார்கள். ஜில்த் பாகம் 2 சஃப்ஹா 124 ஃபஆலமுல் கைப், மறைவான உலகம், லா யும்கினு அபதன் ஐ யுகாஸ பி ஆலமி ஷஹாதா, சாட்சி உலகத்துடன் நாம் காணக்கூடிய நாம் பார்க்கக்கூடிய இந்த உலகத்துடன் ஒருபோதும் அளவிட முடியாது, ஒப்பிட்டு பார்க்க முடியாது. வஹாதிஹி மின் ஹிக்மத்தில்லா, வஹாதிஹி மின் ஹிக்மத்தில்லாஹி தஆலா, இது அல்லாஹுடைய ஞானத்தில் உள்ளதாகும், மிக உயர்ந்தவனான அல்லாஹுடைய ஞானத்தில் உள்ளதாகும். ஒருபோதும் நாம ஆலமுல் கைபை, மறைவான உலகத்தை நாம் பார்க்கக்கூடிய இந்த உலகத்துடன் ஒப்பிட்டு பார்க்க முடியாது, அளவீடு செய்து பார்க்க முடியாது. وقال شيخنا العلامة محمد بن صالح العثيمين رحمه الله في شرح العقيدة ஜில்த் பாகம் 2 சஃப்ஹா 118 மேலும் கூறுகிறார்கள், லவ் சமிஅன் நாசு சுராஹ ஹாஉலாஇல் முஅzzபீன், இந்த அதாவது மன்னரையில் தண்டிக்கப்படக்கூடிய மக்களின் சப்தத்தை மக்கள் கேட்பார்களேயானால், செவிமடுப்பார்களேயானால், லகானல் ஈமானு பி அஸாபில் கப்ரி, மன்னரையின் தண்டனையை ஈமான் கொள்வது ஆகும், மின் பாபில் ஈமானி பிஷ்ஷஹாதா, சாட்சி உலகத்தை கொண்டு ஈமான் கொள்ளக்கூடிய பாடத்தில் வந்துவிடும். லா மின் பாபில் ஈமானி பில் கைப், மறைவான விஷயத்தை நம்பிக்கை கொள்ளக்கூடிய பாடத்தில் வராது என்று ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது மன்னரையில் வேதனை செய்யப்படக்கூடிய மக்களின் சப்தங்களை மன்னரைக்கு மேலாக இருக்கக்கூடிய மக்கள் கேட்கக்கூடிய நிலை இருக்குமையானால், மன்னரை வேதனையை நம்பிக்கை கொள்ளுதல் என்ற இந்த பாடம் அது மறைவான விஷயத்தை சார்ந்ததாக இருக்காது. எனவேதான் மறைவான விஷயத்தை நம்பிக்கை கொள்ளுதல் என்ற பாடத்தில் இருக்கின்ற காரணத்தினால்தான்
மனிதர்கள் மண்ணறையில் வேதனை செய்யப்படும் மக்கள் கத்தக்கூடிய சப்தத்தை கேட்காத நிலை இருக்கிறது என்பதை குறிப்பிடுகிறார்கள். وقال العلامة الشيخ عبد العزيز بن باز رحمه الله الشيخ عبد العزيز ابن باز رحمه الله அவர்கள் ஃபில் ஃபதாவா அல் ஃபதாவா என்ற நூலில் பாகம் 8 பக்கம் 338 கூறுகிறார்கள், என்பது ஐயுலம அறியப்படுவது அவசியமாகும், அன்னல் வாஜிப அலா குல்லி முஃமினி வ முஃமினத்தின் முஃமினான ஆணிற்கும் பெண்ணிற்கும் முஃமினான அனைத்து முஃமினான ஆணிற்கும் பெண்ணிற்கும் வாஜிப் கடமையாகிறது அத்தஸ்தீகு பிமா அக்பரல்லாஹு தஆலா பிஹ் மிக உயர்ந்தவனான அல்லாஹ் எதை அறிவித்துள்ளானோ அவற்றை உண்மைப்படுத்துவது முஃமினான ஆணிற்கும் பெண்ணிற்கும் கடமையாகும். ஃபி கிதாபிஹி அல்லாஹு தஆலா அவனுடைய வேதத்தில் அறிவித்துள்ள அனைத்தையும் உண்மைப்படுத்துவது முஃமினான ஆணிற்கும் பெண்ணிற்கும் கடமையாகும். அல்லது அலா லிசானி ரசூலிஹி தன்னுடைய தூதரின் நாவின் மூலமாக அல்லாஹ் அறிவித்துள்ள அனைத்தையும் நம்பிக்கை கொள்வது முஃமினான ஆணிற்கும் பெண்ணிற்கும் கடமையாகும். மின் ஜமீஇல் உமூரில் முத்தஅல்லிகதி பில் ஆখিরাহ வல் ஹிசாபி வல் ஜன்னதி வன் நார். மின் ஜமீஇல் உமூரில் முத்தஅல்லிகதி பில் ஆখিরাহ மறுமையுடன் தொடர்பாக கூடிய அனைத்து காரியங்களை, வல் ஹிசாப் மறுமையில் விசாரணை செய்தல், வல் ஜன்னா சொர்க்கம் நரகம், இவற்றை அனைத்தையும் நம்பிக்கை கொள்வது அவசியமாகும். இந்த செய்திகள் தொடர்பாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அறிவித்துள்ள அனைத்தையும் நம்பிக்கை கொள்வது முஃமினான ஆணிற்கும் பெண்ணிற்கும் கடமையாகும். வஃபீமா யதஅல்லகு பில் மௌத்தி வல் கப்ரி வஃபீமா யதஅல்லகு பில் மௌத்தி மௌத்துடன் தொடர்பாக கூடிய செய்திகளையும், வல் கப்ரி மன்னரையுடன் தொடர்பாக கூடிய செய்திகள், வ அதாபிஹி அதனுடைய மன்னரையில் ஏற்படக்கூடிய தண்டனை, வ நஈமிஹி மன்னரையில் கொடுக்கப்படும் சுகமான வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை, வசாயிரில் உமூரில் கைபி இன்னும் மறைவான அனைத்து காரியங்களையும், மிம்மா ஜாஅ ஃபில் குர்ஆனில் கரீம் சங்கமிகு குர்ஆனில் வந்திருக்கக்கூடிய அவ்வல்லது ஸஹத் பிஹி சுன்னத்துல் முطஹரத்து தூய்மையான சுன்னாவில் சஹீஹான செய்தியாக பெறப்பட்டுள்ள அனைத்து செய்திகளையும் நம்பிக்கை கொள்வது உண்மைப்படுத்துவது முஃமினான ஆணிற்கும் பெண்ணிற்கும் கடமையாகும். எனவே ஃபஅலைனா நம் மீது கடமையாகும் அல் ஈமானு நம்பிக்கை கொள்வது, வத்தஸ்லீம் ஏற்றுக்கொள்வது, வத்தஸ்தீகு பிதாலிக அவற்றை உண்மைப்படுத்துவது நம் மீது கடமையாகும். ஏனென்றால் லிஅன்னனா நிச்சயமாக நாம் நஅலமு அறிகிறோம் அன்ன ரப்பனா ஹுவஸ் ஸாதிகு ஃபீமா யகூலுஹு சுப்ஹானஹு அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விஷயத்தில் அவன் உண்மையை சொல்லக்கூடியவனாக இருக்கின்றான், உண்மையாளன் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம், நாம் அறிகிறோம். அதே போல வஃபீமா யுஹ்பிரு பிஹி தஆலா அல்லாஹு தஆலா எவற்றையெல்லாம் அறிவிக்கின்றானோ அவற்றில் அவன் உண்மையை சொல்லக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை நாம் அறிகிறோம். எனவே அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய மறைவான விஷயங்கள் தொடர்பான செய்திகளை ஈமான் கொள்வதும்
ஏற்றுக்கொள்வதும் உண்மைப்படுத்துவதும் நம் மீது கடமையாகும். லிகௌலிஹி தஆலா, அல்லாஹு தஆலா கூறுகிறான், வமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, சொல்லால் அல்லாஹுவை விட மிக உண்மையை பேசக்கூடியவர் யார் இருக்கிறார்? சூரா அன்-நிசா 122. வகௌலிஹி தஆலா, மேலும் அல்லாஹு தஆலா கூறுகிறான், வமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, பேச்சால் அல்லாஹுவை விட உண்மையை பேசக்கூடியவர், மிக உண்மையை பேசக்கூடியவர் யார்? அன்-நிசா, சூரா அன்-நிசா 78வது வசனம். فبمجموع النصوص الشرعية, மார்க்க ஆதாரங்கள், ஒட்டுமொத்த மார்க்க ஆதாரங்கள் அல்லது மார்க்க ஆதாரங்களின் தொகுப்புகள் யதுல்லு அறிவிக்கிறது, அலா அன்ன ரூஹ உயிராகிறது, துனஅமு மஅல் பதனில்லதி ஃபில் கப்ரி, மண்ணறையில் இருக்கக்கூடிய உடலுடன் உயிரானது அது இன்பமான வாழ்க்கை கொடுக்கப்படும், அதற்கு இன்பமான வாழ்க்கை கொடுக்கப்படும், அவ்வளது துஅஸபு வேதனை கொடுக்கப்படும் என்பதை மார்க்க ஆதாரங்கள், ஒட்டுமொத்த ஆதாரங்களும் அறிவிக்கின்றது. லிதாலிக், எனவே யஜிபு ஐ யுஃப்ஹம அனி ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து முராதுஹு ஃபி அம்ரில் பர்ஸஹி, திரை வாழ்க்கை தொடர்பான விஷயத்தில் நபியவர்கள் கூறக்கூடிய நோக்கத்தை புரிந்து கொள்வது அவசியமாகும். மின் கைரி குலூவின், மின் கைரி குலூவின், ரொம்ப, அதாவது அளவு கடந்து, குலூ அளவு கடந்து செல்லுதல் இல்லாமல், குலூன்னு சொன்னா ரொம்ப அளவு கடந்து செல்லுதல், அளவு கடந்து செல்லாமலும், வலா தக்சீரின் குறைவுபடுத்தாமலும், நபி அவர்களுடைய நோக்கம் எதுவோ அதைத்தான் நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதில் அளவு கடந்து செல்வதும் கூடாது, அதில் குறைவாக புரிந்து கொள்வதும் கூடாது. அப்ப குறைவில்லாமல், அளவு கடந்து செல்லுதல் இல்லாமல், ஆலமுல் பர்ஸகை பற்றி, திரை வாழ்க்கை தொடர்பாக நபியவர்கள் கூறிய செய்தியில் நபியவர்களின் நோக்கம் என்னவோ அதை புரிந்து கொள்வது கட்டாயமாகும். ஃபலா யுஹம்மலு கலாமுஹு மாலா இஹ்தமிலுஹு, நபியவர்களுடைய வார்த்தை எதை ஏற்றுக்கொள்ளாதோ அப்படியான செய்தியில் சுமத்துவதும் கூடாது. நபியவர்கள் சொன்ன செய்தி வார்த்தை எதற்கு இடம்பாடாக இருக்காதோ அதற்கு இடம்பாடு உள்ளதாக சொல்லுவதும் கூடாது. வலா யுகஸ்ஸரு பிஹி அன் முராதிஹி, நபியவர்களுடைய நோக்கத்தை விட்டும் நபியவர்கள் கூறிய செய்தியை குறைப்பதும் கூடாது, குறைக்கப்படாது, அது குறைப்பதும் கூடாது. வமா கஸதஹு மினல் ஹுதா ஃபித்தீன், நபியவர்கள் வமா கஸதஹு மினல் ஹுதா, நேரான பாதையிலிருந்து எதை நபியவர்கள் நாடினார்களோ அது மார்க்கத்தில் உள்ளதாகும். நபியவர்கள் ஒமா கஸதஹு மினல் ஹுதா ஃபித்தீனி, மார்க்கத்தில் நேர்வழியிலிருந்து எதை அவர்கள் நாடினார்களோ அந்த நோக்கத்திற்கு மாற்றமாக வேறொரு நோக்கத்தை சுமத்துவதும் கூடாது. நபியவர்கள் கூறிய செய்தியில் உள்ள நோக்கத்தை குறைப்பதும் கூடாது. நபியவர்கள் எதை நாடி சொன்னார்களோ அது மார்க்கத்தில் உள்ளதாகும். ஒபிதாலிக்க, மேலே கூறப்பட்ட செய்திகள் மூலமாக யுலமு அறியப்படுகிறது, அன்னல் கப்ர நிச்சயமாக மன்னரை, இம்மா ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னா
சொர்க்க பூங்காக்களில் ஒரு பூங்காவாக இருக்கும். வ இம்மா அல்லது ஹுஃப்ரத்து மின் ஹுஃபரின் நார், நரக படு குழிகளில் ஒரு குழியாக இருக்கும். வல் இயாது பில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நாம் பாதுகாப்பு தேடுகிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக நரக வேதனையிலிருந்து. ஃபல் அதாபு வன் நஈமு, மீண்டும் இங்கே அடிக்குறிப்பில் ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், தண்டனையும் சுகமாக இருக்குதல் வாழுதல் என்பதும் லிரூஹி வல் ஜஸதி ஜமீஅன் ஃபில் கப்ரி ஃபில் பர்ஸகி, திரை வாழ்க்கையில் மன்னரையில் உயிருக்கும் உடலுக்கும் சேர்த்தே ஏற்படும். வஹாகதா, இவ்வாறு ஃபில் ஆஹிரத்தி ஃபில் ஜன்னா, மறு உலகத்திலும் சொர்க்கத்திலும், அவு ஃபின்னார் நரகத்திலும் உடலுக்கும் உயிருக்கும் சேர்த்தே அதாப் தண்டனை அல்லது நஈம் சுகமாக வாழுதல் என்பது ஏற்படும். காலல் இமாமு இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ், இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் ஃபிர் ரூஹ், ரூஹ் என்ற நூலில் ஜில்த் பாகம் 1 சஃப்ஹா 183 குறிப்பிடுகிறார்கள். ஃபஸ்லுன் அல் அம்ரு தானி, அந்த ஒரு பாடத்தில் ஐ யுஃப்ஹம, அல் அம்ரு தானி இரண்டாவது காரியம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஐ யுஃப்ஹம அனி ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முராதுஹு மின் கைரி குலூவின் வலா தக்சீரின், நபி அவர்களுடைய, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோக்கத்தை வரம்பு மீறாமலும் குறைவு செய்யாமலும் புரிந்து கொள்வது என்ற ஒரு பாடத்தலைப்பை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. நபி அவர்களுடைய நோக்கத்தை வரம்பு மீறாமலும் குறைவு செய்யாமலும் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபலா யுஹம்மலு கலாமுஹு மாலா யஹ்தமிலுஹு, நபி அவர்களுடைய வார்த்தை எதற்கு அது சாத்தியமாகாதோ, எதை நோக்கமாக கொள்ளப்படாதோ அதற்கு நபி அவருடைய வார்த்தை சுமத்தப்படாது. வலா யுகஸ்ஸரு பிஹி அன் முராதிஹி, நபி அவர்களுடைய நோக்கத்தை விட்டும் அவருடைய வார்த்தை, அவர்களின் பேச்சு குறைக்கப்படாது. வமா கஸதஹு மினல் ஹுதா வல் பயானி, மேலும் நபி அவர்கள் நேரான பாதையிலிருந்து எதை நாடி சொல்லி உள்ளார்களோ, எதை நாடி உள்ளார்களோ, விளக்கத்திலிருந்து எதை நாடி உள்ளார்களோ அதை குறைக்கவும் கூடாது, நபி அவர்களுடைய வார்த்தைக்கு அது சாத்தியமில்லாத ஒரு விளக்கத்தையும் கொடுப்பது கூடாது. வகத் ஹஸல பி இஹ்மாலி தாலிக், இது மிக முக்கியமான ஒரு விஷயம். வகத் ஹஸல பி இஹ்மாலி தாலிக், அது வீணாக்கப்படுவதால் திட்டவட்டமாக ஏற்படும். வல் உதூலி அன்ஹு, அதை விட்டு திரும்புவதால், அதாவது நபியவர்கள் கூறிய செய்தியில் உள்ள நோக்கத்தை விட்டு திரும்பும்போது அல்லது அந்த நோக்கத்தை விடப்படும் போது அங்கு மினப்பலால் வல் உதூலி அனி சவாப், அங்கு வழிகேடும், வல் உதூலி அனி சவாபி, சரியானதை விட்டு திரும்பக்கூடியதும் ஏற்படும். மாலா யஅலமுஹு இல்லல்லாஹு தஆலா, அல்லாஹு தஆலாவை தவிர அதை யாரும் அறிய மாட்டார். அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் அறியாத சரியானதை விட்டு விலகி செல்லக்கூடிய வழிகேடான நிலை அங்கு ஏற்படும். எப்போதென்றால் நபியவர்களுடைய கூற்றிலே
அவருடைய நோக்கத்தை தாண்டி வரம்பு மீறி விளக்கம் சொல்லும் போதும், அதே போல நபி அவருடைய நோக்கத்தை விட்டு குறைவாக விளக்கம் சொல்லும் போதும், அல்லது அது அலட்சியமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய சமயத்தில் அங்கு வழிகேடும் சரியான நிலையை விட்டு திரும்புதலும் ஏற்படும். மேலும் குறிப்பிடுகிறார்கள், பல் மாறாக சூஉல் ஃபஹ்மி அனில்லாஹி தஆலா வ ரசூலிஹி, அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் தவறான புரிதல் இருக்கிறதே, இதுதான் அஸ்லு குல்லி பிதஅத்தின் வ ضلالத்தின், அனைத்து விதமான பிதஆவிற்கும் வழிகேட்டிற்குமான அசல் அடிப்படையாகும். மிக முக்கியமான ஒரு காயிதா இது. நஷஅத் ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்திலே உருவான தோன்றிய அனைத்து பிதஆவிற்கும், நூதனங்களுக்கும், அனைத்து விதமான வழிகேடுகளுக்கும் அடிப்படை அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுடைய தூதரை பற்றியும் தவறான புரிதலாகும். பல் மாறாக ஹுவ அஸ்லு குல்லி ஹத்இன் ஃபில் உசூலி வல் ஃபுரூ, மார்க்கத்தினுடைய அடிப்படைகள், அதிலிருந்து உண்டான பிரிவான சட்டங்களில் ஏற்பட்டுள்ள அனைத்து தவறுகளுக்கும் இதுதான் அடிப்படையாகும். எப்போ தவறான புரிதல் ஏற்படுமோ அதுதான் அடிப்படை சட்டங்களில் ஏற்படக்கூடிய தவறுக்கான அடிப்படையாகும். வலாசியமா, குறிப்பாக இன் உதீஃப இலைஹி சூஉல் கஸ்தி, மார்க்கத்தினுடைய அடிப்படைகளில் அல்லது மார்க்கத்தினுடைய பிரிவான சட்டங்களில் தீய நோக்கம் இணைக்கப்படுமையானால் فيتفق سوء الفهم في بعض الأشياء من المتبوع فيتفق سوء الفهم، அதனால فيتفق سوء الفهم, தீய புரிதலும் அங்கு சேர்ந்துவிடும். في بعض الأشياء من المتبوع, பின்பற்றப்படக்கூடியவரிடமிருந்து உண்டான செய்திகளில் சிலவற்றில் தீய புரிதலும் அங்கு சேர்ந்துவிடும். மஅ ஹுஸ்னி கஸ்திஹி, நல்ல நோக்கம் இருப்பதுடனே, வசூஇல் கஸ்தி மினத் தாபிஇ, பின்பற்றக்கூடியவரிடமிருந்து தீய நோக்கம் இருக்கின்ற காரணத்தினால். அதாவது அழகான ஒரு விஷயத்தை இங்கே, அடிப்படையான விஷயத்தை சொல்றாங்க. மார்க்க சட்டங்களில், மார்க்கத்தினுடைய அடிப்படையான சட்டங்களிலும் விரிவான சட்டங்களிலும் தவறு ஏற்படுவதற்கான அடிப்படையே என்னன்னு சொன்னா, அங்க தவறான தீய நோக்கம் சேரும்போதுதான் அங்கு தவறு ஏற்படுகிறது. தீய நோக்கம் எப்ப பின்பற்றக்கூடியவரிடத்துல, ஒரு மார்க்கத்தினுடைய அல்லது நபியினுடைய வழிகாட்டுதலை பின்பற்றக்கூடிய மனிதரிடத்துல தீய நோக்கம் ஏற்படுமோ, அப்ப நபியவர்கள் காட்டிய அந்த விஷயத்துல அவருக்கு தீய புரிதல் ஏற்பட்டு விடும். ஆனா அவருடைய நோக்கம் நல்ல நோக்கம்தான், நபியை பின்பற்றணும் என்ற நோக்கம். ஆனா தீய புரிதல் இருக்கின்ற காரணத்தினால் அங்க தீய பாதிப்புகள் ஏற்பட்டு விடுகிறது. ஃபயா மிஹ்னத்த தீனி வ அஹ்லிஹி, இதுதான் மார்க்கத்தில் ஏற்பட்டுள்ள சோதனையாகும். மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களிடத்திலே காணப்படக்கூடிய சோதனையாக இருக்கிறது என்பதாக ஷேக் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே மார்க்க விஷயங்களில் தவறான புரிதல்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். وَمِمَّا يَنْبَغِي التَّنْبِيهُ عَلَيْهِ, இங்கு உணர்த்தப்படக்கூடிய செய்தி என்னவென்றால், அன்ன அதாபல் கப்ரி, மன்னரையின் தண்டனையாகிறது, ஹுவ அதாபுல் பர்ஸகி, அதுதான்
திரை உலக தண்டனையாகும். ஃபகுல்லு மன் மாத்த மரணித்து விட்ட அனைவரும் வஹுவ முஸ்தஹிக்குன் லில் அஸாபி நாலஹு நஸீபுஹு மின்ஹு இல்லம் யதஜாவஸில்லாஹு தஆலா அன்ஹு. அல்லாஹு தஆலா எந்த அடியானை மன்னிக்கவில்லையோ அந்த அடியான் அவருக்கான அந்த பங்கை மன்னரையில் உண்டான தண்டனைக்கு தகுதியான மனிதராக இருப்பாரேயானால் அவருக்கான பங்கை அவர் பெற்றுக்கொள்வார். குபிர அவுலம் யுக்பர், அவர் மன்னரையில் புதைக்கப்பட்டாலும் சரி அல்லது மன்னரையில் புதைக்கப்படாமல் இருந்தாலும் சரி. அதே போல் ஃபலவ் அகலத்துஹு சிபாஉ, வன விலங்கு அவனை சாப்பிட்டிருந்தாலும் சரி, அவ் ஹுர்ரிக அல்லது எரிக்கப்பட்டாலும் சரி, ஹத்தா சார ரமாதன் அவன் சாம்பலாக மாறிவிட்டான், அல்லது நுசிஃப ஃபில் ஹவா எரிக்கப்பட்ட அந்த மனிதன், அல்லது ஹுர்ரிக கருகிவிட்ட அந்த மனிதன் சாம்பலாக ஆகிவிட்ட அந்த சாம்பல் காற்றிலே தூற்றப்பட்டு விட்டது, அவ் அல்லது உகரிக ஃபில் பஹர் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான், வஸல இலா ரூஹிஹி வ பதனிஹி மினல் அஸாபி வஸல இலா ரூஹிஹி வ பதனிஹி மினல் அஸாபி மா யஸிலு இலல் மக்பூரி ஃபி ஹயாத்தில் பர்ஸகி. திரை வாழ்க்கையில் மண்ணறையில் புதைக்கப்பட்ட மனிதனுக்கு எதெல்லாம் ஏற்படுமோ தண்டனையில் அவையெல்லாம் வனவிலங்கால் சாப்பிடப்பட்ட மனிதனுக்கும் அல்லது நெருப்பில் கரிக்கப்பட்டு சாம்பலாக மாறிப்போன மனிதனுக்கும் அல்லது சாம்பல்கள் காற்றிலே தூற்றி விடப்பட்ட மனிதனுக்கும் அல்லது கடலிலே மூழ்கடிக்கப்பட்டு செத்துவிட்ட மனிதருக்கும் அவனுடைய உடலிலும் உயிரிலும் மண்ணறையில் புதைக்கப்பட்ட மனிதனுக்கு என்னென்னலாம் ஏற்படுமோ அதுவெல்லாம் அவனுக்கும் ஏற்படும், வந்தடையும். இதற்கான ஆதாரம் மன்துர் அல் ஃபதாவா லிஷேக் இப்னு பாஸ் ரஹ்மஹுல்லா. இப்னு பாஸ் ரஹ்மஹுல்லா கூறக்கூடிய அவர்களுடைய ஃபதாவாவில் இடம்பெறக்கூடிய பாகம் 8 சஃப்ஹா 340 போய் பாருங்கள். இதில் இடம்பெறக்கூடிய இந்த செய்தியை பாருங்கள். ரூஹ் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா, இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா ரூஹ் என்ற நூலில் பாகம் 1 சஃப்ஹா 169 இந்த செய்தியை குறிப்பிடுகிறார்கள். வஷர்ஹல் அகீதத்தி தஹாவியா லிப்னி அபில் இஸ்ஸி அல் ஹனஃபி ரஹ்மஹுல்லா சஃப்ஹா 400 வலவாமிஅல் அன்வாரில் பஹியா லிஸ்ஸஃபாரினி ரஹ்மஹுல்லா பாகம் 2 சஃப்ஹா 26. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் காலல் அல்லாமா இப்னு அபில் இஸ்ஸி அல் ஹனஃபி ரஹ்மஹுல்லாவுடைய கூற்றிலிருந்து நாம் பார்க்கலாம். இன்றைய வகுப்பின் சுருக்கமான விஷயம் என்னன்னு சொன்னால், நபியவர்கள் கூறிய கூற்றிலே எதை நபியவர்கள் நோக்கமாக கொண்டுள்ளார்களோ அதை நாம் புரிவது அவசியமாகும். நபியவர்களுடைய கூற்றில் அளவு கடந்து செல்வதும் அல்லது குறைவு செய்வதும் அது வழிகாட்டில் கொண்டு போய் சேர்த்துவிடும். இதுதான் மார்க்கத்தில் ஏற்பட்டுள்ள அனைத்து விதமான விதஆக்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறது. நபியவர்கள் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் கூறிய கூற்றிலே அளவு கடந்து செல்லக்கூடிய செயலும் அல்லது அவர்கள் கூறிய கூற்றில் உள்ள புரிதலில் குறைவுபடுத்துவதும் இவ்விரண்டும் தான் இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான சட்டங்கள், பிரிவான சட்டங்களில் ஏற்பட்டுள்ள அனைத்து விதமான விதஆவிற்கும் வழிகேடுகளுக்கும் காரணமாக அடிப்படையாக இருக்கிறது. எனவே இது மிக முக்கியமானது. நபியவர்கள் கூறிய கூற்றிலே எதை நபியவர்கள் நாடியுள்ளார்களோ அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தீய புரிதலும் இருக்கக்கூடாது.
அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்ன விஷயத்தில் மிக முக்கியமானது அடுத்த பாயிண்ட், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொன்ன செய்தியில் தீய நோக்கத்தை நாம் கொண்டு வரக்கூடாது. தீய புரிதலும் இருக்கக்கூடாது, தீய நோக்கமும் இருக்கக்கூடாது. அவர்கள் இருவரும் கூறிய செய்தியில் அளவு கடந்து செல்வதும் கூடாது, அல்லது குறைத்து விடுவதும் கூடாது என்பதை இன்றைய வகுப்பின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். எந்த நோக்கத்தில் கூறினார்களோ அந்த நோக்கத்தில் அப்படியே நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை புரிந்து நம்பிக்கை கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த புரிதலில் தவறு செய்தவர்கள் தான் மன்னரை வாழ்க்கையை என்ன செய்கிறார்கள்? பொய்ப்பிக்கிறார்கள், அது இல்லை என்று கூறுகிறார்கள். ஒரு சாரார், அல்லாஹு தஆலா பாதுகாப்பான. இன்னொரு சாரார் மன்னரை வாழ்க்கையில் தண்டனை உண்டு, அது சிறிது காலம்தான், அல்லது அது உடலுக்கு மட்டும்தான், அது உயிருக்கு மட்டும்தான், உடலுக்கு கிடையாது என்ற குறைவான தவறான புரிதல் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். நஊது பில்லாஹ். தவறான புரிதல்கள் இருந்து, தவறான விளங்கி கொள்ளக்கூடிய நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சிறிய இடைவேளைக்கு பிறகு அடுத்த நூலிற்கு நாம் செல்லலாம் இன்ஷா அல்லாஹ்.